அண்ணாவும் நானும் தான் பாய் ரெண்டு இருந்த நாள். அதுக்கு பிறகு திடீரென்று அண்ணா அரைவாசி குழி தாண்டினோடனே அம்மா ஏதோ ஒரு கடை வந்தோடனே அவங்க உணர்வில்லா போனோன்னா உண்மையிலே விளக்கில் கையை வச்சாலே சுடுற அவ்வளவு தணலும் சுடாமல் ஒரு மக்கள் நடந்து போகுதுண்டா அவ்வளோ பெரிய ஒரு பக்தி மயமான ஒரு இடம் தளம். வணக்கம், நான் உங்களிங்க. இன்றைக்கு நீங்கள் என்ன வீடியோ பார்க்க முடியும்னு சொன்னால், மட்டக்களப்பு மாவட்டம் திருப்பலகாவம், அதாவது எங்களோட ஊரில் இன்றைக்கு என்னென்னு சொன்னால் தீப்பள்ளைய சடங்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் இன்றைக்கு நடக்க போகுது. அதை தாண்டி என்னென்னு சொன்னால் இன்றைக்கு இறுதி நாளான என்று தீ மிதிப்பாங்க. தீ மிதிக்கிற அந்த ஒரு நாள் எங்களோட ஊரே ஒரு கோலாகலமாக இருக்கும். உண்மையாகவே ஒரு பக்தி பூர்வமாக இருக்கும். எல்லா மக்களும் தங்களோட நேர்த்தி கடனை முடிக்கிறதுக்காக வந்து தீயில் இறங்குற அந்த நாள் தான் இந்த நாள். அம்மன் வழிபாடுன்னு சொல்கிறது இலங்கையில் இருக்குது. அதை தாண்டி திரௌபதி அம்மன் வழிபாடுன்னு சொல்கிறது குறிப்பிட்ட இடங்களில் நம்ம என்ன சொல்கிற பேர் சொல்லக்கூடிய இடங்கள் தான் இருக்குது, எல்லா இடமே இல்லை. சமஸ்கிருதம் இல்லாமல் தமிழ் மந்திரங்களை வச்சு வழிபடுற அந்த தமிழ் மரபு ரீதியான வழிபாட்டு முறை தான் இந்த அம்மன் வழிபாடு, திரௌபதி அம்மன் வழிபாடு. எல்லா கோயில்களையும் ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள திரௌபதி அம்மன் கோயில் வந்தால் எல்லாருமே என்று சொல்கிற அவ்வளவு பயபக்தியோட வழிபடுவாங்க இந்த திரௌபதி அம்மனை. அவ்வளோ விஷயங்கள் எல்லாருக்குமே நடந்திருக்கு. கேட்டதை தரக்கூடிய ஒரு அம்மன் சொல்லலாம் இந்த திரௌபதி அம்மன் ஆலயம். அப்படியான ஒரு வழிபாட்டு முறை தான் இங்கே இருந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த பக்தர்கள் எல்லாமே அந்த தீயில் இறங்குற அந்த ஒரு நிகழ்வை தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இதுக்கு முதல் ஒரு தரம் நான் என்ன சொல்கிறேன், தீப்பாஞ்ச நான் இந்த முறை பாயத்தான் நான் ரெடியாக இருந்தேன்னா, இருந்தும் சில தடங்கள் வந்து எனக்கு என்னவோ தெரியல, நம்ம மனசில் இந்த வருஷம் பாயிரல்ல நம்ம அப்புறம் ஒரு முறை நம்ம தீயில் இறங்குவோம்ன்ற ஒரு முடிவு எடுத்தேன். அது எப்படி எனக்கு தோணிக்கிட்டு தெரியல. என்னென்னு சொன்னால், இப்போ இந்த தீப்பள்ளை சடங்குல அன்றைக்கி ஒரு ஆளை நான் சந்தித்தேன். நான் அது ஆரண்டு சொன்னால் அந்த நம்மளோட என்ன சொல்கிறேன், இலங்கையிலேயே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு டிக்டாக் பிரபலம்னு சொல்லலாம், ஓமான்னு சொல்கிற அந்த அண்ணா ஒரு ஆள். அவரும் எங்களோட கோயிலுக்கு இன்றைக்கு இந்த தீப்பள்ளை சடங்கை பார்க்குறதுக்காக வந்திருந்தவர். அவரையும் நாங்கள் சந்தித்து பேசியிருந்தாங்க. உண்மையாகவே நிறைய பேர் அவர் என்ன சொல்கிற ஃபேன்ஸ் வந்தவங்க, அவங்களோட நிறைய விஷயங்கள் அவர் பேசி கொண்டு இருந்தவர். நாங்களும் சில விஷயங்கள் அவரோட ஜோக்காக பேசியிருந்தாங்க. அதை தாண்டி எங்களோட மகனும் திவாவோட சேர்ந்து இந்த தீயில் இறங்கினவங்க. அந்த வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க.
தற்போது இடம்பெறுகின்றது. பாஞ்சாலி தாயேதி உத்தமி என்றும், ஆகவே நானே அந்த தீயிலே இறங்குகின்றேன் என்று அந்த கருவல் அந்த ஒப்புவிக்கின்ற அந்த நிகழ்வாகவே இந்த கருவல் தீப்பாகின்ற அந்த பக்திபூர்வமான நிகழ்வு தற்போது இடம்பெற இருக்கின்றது. அடியவர்கள் கவனத்திற்கு அன்பான அடியவர்களே, நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை தீமிதிப்பதற்காக மிகவும் கவனமான முறையிலே நீங்கள் யாரிடம் ஒப்படைக்கின்றீர்கள் என்பதை நன்கு அறிந்து ஒப்படையுங்கள். கடந்த காலங்களில் எல்லாம் சில வேளைகளில் யாரிடம் கொடுத்தோம் என்று தெரியாமல் குழந்தைகளை தேடித்திருந்த காலங்களில் இருந்தன. ஆகவே நீங்கள் யாரிடம் ஒப்புவிக்கின்றீர்கள் என்பதை நன்கு அறிந்து கொள்ளுங்கள். கடந்த காலங்களில் எல்லாம் இந்த வைபவத்தை காண்பதற்கு கூட எங்களுக்கு சில வேளைகளில் சந்தர்ப்பங்கள் இல்லாத காலங்களும் இருந்த நண்பர்களே. ஆனால் இன்று அந்த சந்தர்ப்பம் அம்பாளுடைய திருவருளினாலே எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. எனவே அம்பாள் எதை நினைக்கின்றாரோ அதுதான் நடைபெறும். இந்த நேரத்திலே அம்பாள் டிவியிலே இறங்க போகின்றார் என்பது அம்பாளுக்கு மட்டும்தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. ஆகவே நாங்கள் எல்லோரும் காலையிலே தீ மூட்டுகின்ற பொழுது எண்ணியிருந்தோம் என்று வேலையின்றி தீமிதிப்பு வைவன் நடைபெறும் என்று எண்ணியிருந்தோம். பார்த்தீர்களா அன்பர்களே, மனிதனுடைய எண்ணங்களுக்கும் தெய்வத்தினுடைய எண்ணங்களுக்கு எவ்வளவு வித்தியாசம் உண்டு. ஆகவே அம்மாள் எதை எந்த நேரத்திலே நடத்த வேண்டும் என்று அவள் எண்ணுகின்றாளோ அந்த நேரத்தில் அந்த வேளையில் மட்டும்தான் அந்த நிகழ்வு நடைபெறும். இது என்னுடைய வாழ்க்கையிலும் கூட அவ்வாறு அம்பாளுடைய அந்த எண்ணம் அந்த சித்தம் எங்களோடு இருக்கின்ற பொழுதுதான் அந்த சந்தர்ப்பங்களை அனுக்கிரகங்களை அந்த தெய்வ அனுக்கிரகங்களை எங்களுக்கு அள்ளி தருவாள். அன்பர்களே, எங்கள் எல்லோருக்கும் இது நல்ல ஒரு பாடம். எனவே அம்பாளினுடைய இந்த தீமிதிப்பு வைபவம் நடைபெறுகின்ற இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் எண்ணி பாருங்கள் அன்பர்களே. கடந்த காலங்களில் அடியவர் கூட வெளியேறும் வரை தயவு செய்து குறுக்கே செல்லாதீர்கள். தயவு செய்து குறுக்கே செல்லாதீர்கள். இறுதியாக வருகின்ற அந்த அடியவர் வரும் வரைக்கும் பொறுத்திருங்கள் அன்பர்களே. நீங்கள் குறுக்கே செல்லுகின்ற பின்னாலே வந்து கொண்டிருக்கின்ற அந்த தயவு செய்து அந்த இடையூறுகளை நீங்கள் செய்யாதீர்கள். ஆகவே ஆலயத்திற்குள்ளே வந்து நாங்கள் மற்றவர்களுக்கு உதவ வேண்டுமே தவிர இடையூறு செய்யக்கூடாது, தொந்தரவு செய்யக்கூடாது, மற்றவர்களுடைய அந்த வழிபாட்டுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. அந்த வகையிலே வந்து நின்று அதே அன்பரிடம் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று தயவாக பெற்றுக் கொள்ளுகின்றோம். அன்பானவர்களே, இறுதி நேரம் வரை இறுதி அன்பர் இறுதி அடியவர் இந்த தீரை இறங்குகின்ற நேரம் வரைக்கும் தயவு செய்து பொறுமை காருங்கள். இறுதி அடியவர் தீரை இறங்கி வெளியே வரும் வரைக்கும் பொறுமை காருங்கள். உங்களுடைய பொறுமையும் உங்களுடைய சகிப்புத்தன்மையும் மற்றவர்களுக்கும் தொந்தரவு இல்லாத
அந்த நிலையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று வினயமாக கேட்டுக் கொள்கின்றோம். ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்தது இந்த நெரிசலான சந்தர்ப்பங்களை பயன்படுத்துகின்ற அந்த அன்பர்களும் இந்த ஆலய வளாகத்திலே உங்களை சூழ இருக்கின்றவர்களுடைய அந்த கவனங்களையும் நீங்கள் இந்த தீவிரத்து வழிவதற்காக நீங்கள் அன்பாளுடைய தீவிரத்து வழிவர் இறுதி அடிவர் தீவிரத்து வெளியேறும் வரை உங்களுடைய பொறுமையை, உங்களுடைய சைந்து தன்மையை, உங்களுடைய அன்பால் உங்கள் எல்லோருடனும் இருக்கின்ற அறிவர்களுக்கு அந்த அம்மாளுடைய இந்த தீவிரத்து வைபவத்திலே நீங்கள் கொடுங்க வண்டி எடுங்க இல்லாடி கூப்பிட்டு உங்களை பக்கத்துல இருக்காடி மனதிலே நினைத்துக் கொண்டு செய்தி அவர்கள் இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அங்கே தேவாதிகள் வருகிறது. பண்டு பாண்டவர்கள் ஒருவர் சொன்னதாக நேற்று வைத்து அன்னை தாயே என்று ஆடி வருகின்ற அந்த நிகழ்வை நாங்கள் எல்லோரும் கண்டு கொண்டிருக்கின்றோம். அடியார்களே, நீங்கள் அனைவரும் அமைதியாக இருங்கள், அமர்ந்திருங்கள். எல்லோரும் அந்த நிகழ்வை கண்டுகளிக்க வேண்டும். ஏராளமான அடியவர்கள் இவரிடம் இந்த தீ மிதிப்பு நிகழ்வை கண்டுகளிப்பதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள். அதுபோன்று ஏராளமான அடியவர்கள் நேர்த்தி வைத்து தங்களுடைய நேர்த்தியெல்லாம் அன்னை காஞ்சாலை நிறைவேற்றித் தர வேண்டும் என்று கீழே இறங்கி அகோரமாக ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அத்தனை நிகழ்வுகளையும் நீங்கள் கண்டுகளிக்க வேண்டும். சற்று நீங்கள் உங்களுக்கு பின்னால் இருப்பவர்களும் அந்த தீயிலே இறங்குகின்ற அந்த நிகழ்வை கண்டுகளிப்பதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று உங்களை அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். அன்னை பாஞ்சாலி சுடல இன்னைக்கும் பார்த்தா சுட்டேன்னா சுற்றியாது. ஏன்னா முன்னு நின்றவராக வந்து முழங்காலெல்லாம் கிண்டி போயிடும். നമ്മുടെ മാല ചിന്നനായി நான் பாயில் இருந்தேன் பாயண்டா நான் இடையில கொஞ்சம் அம்மாள் பாயவன வண்டி ഉണ്ട് அம்மா பாயண்ட இழுத்தாரு அவ சொல்ல மாட்டாவு நீங்க பயந்துருக்கீங்க அம்மாள் அப்படின்னு இல்லை அப்போ இந்த முறை போன முறையை விட இந்த முறை எப்படி தான் இருந்தது நீங்கள் பார்த்ததுக்கு எப்படி இருந்தோம் சூப்பரா இருந்துச்சு சூப்பர் அவ்வளோதான் ஒரு வார்த்தையில் இருக்கு அம்மாள்ற நிகழ்வு அழகா வடிவா பார்க்க பெரிய சந்தோஷமா இருந்துச்சு
மனசில் நல்ல சந்தோஷம் நிறைவண்டா சொல்லி வேலை பார்க்க மகள் சந்தோஷம். வணக்கம்மா. சொல்லுங்க உங்களோட அனுபவத்தை. இந்த முறை எப்படி இருக்கு? போன முறையும் மாஞ்சினீங்க, இந்த முறையும் மாஞ்சினீங்க. நான் எனக்கும் இந்த முறை பயணம் ஆசை இருந்ததுதான். அதே நடுவே என்ன செய்யுங்க மனசு கொஞ்சம் அம்மாள் எழுத்தா அவர் என்ன அம்மாள் எழுத்து அடுத்த பாய் நீங்க அப்போ உங்களுக்கு நேரத்தோட செய்தி தந்திருக்கான்னு நினைக்கிறேன். மாதிரி நேரத்தோட அண்ணாவும் நானும் தான் பாய் ரெண்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு திடீரெண்டு அண்ணா வந்து இல்லை நான் பிறகு பாய் ரெண்டு அப்படி இன்னொரு தடவை வந்து நான் இப்படி தீமிதிப்பில் கலந்து கொள்றோம் அப்படி மாதிரி சொன்னார் ஆள் வந்து. அப்போ நாங்கள் போன முறை நான் டசாடியோட 3வது முறை, நான் வந்து இதோட 2வது முறை. போன முறை வந்து கடைசி கட்டத்தில் மட்டும் கொஞ்சம் சுட்டது அது. ஆனால் வந்து ஒரு 5 நாளைக்கு இருந்த ஒரு ஆறிடு. இந்த தரம் வந்து கொஞ்சம் தணல் கூடுற மாதிரி இருந்தது. என்னன்னு சொல்லி தெரியல. இப்போ 2 குழி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்களா வந்து 3 குழி 2 குழி என்னன்னு சொன்னால் கொல்லி குறைஞ்சிது. கொல்லி குறைஞ்சால குளிர நீட்டையும் குறைச்சவங்க கொண்டு அடுத்தது கொல்லி கீழே இந்த தணலெல்லாம் கொஞ்சம் மேலே நிற்கணுமா, இந்த குழியிலேருந்து மேலே நிற்க அமத்தல். இது என்னன்னா கொல்லி குறைவாக இருந்தால் இன்னொன்று சொல்கிறாங்க தெரியுமா, அந்த பிள்ளையார் குழி அந்த குழின்னு சொல்லுவாங்க. அம்மாள் குழி. அதாவது அப்போ நாங்கள் போன முறை வாங்கிச்செல்லாம் வந்து அம்மாள் குழி, பிள்ளையார் குழி 2 வருஷத்துக்கோ 3 வருஷத்துக்கு ஒரு கதை பாரதான். அதான் சொல்கிறான் அவன் வந்து சுட்டுது. இந்த முறை கொஞ்சம் மக்கள் கூட நிறைய 100 பேர் இருக்க முடியல. மக்கள் கூட நிறைய பேர் வந்து இந்த நிறைய பேர் வந்து உருவெலும்பி ஆடினோம். இந்த முறை பார்க்கறது கொஞ்சம் இந்த முறை பக்தி உருவமாக இருந்தது. எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன், அம்மாள்ற அருள் கிடைச்சிக்கு இன்னைக்கு இந்த முறை நிறைய பேருக்கு. நிறைய பேர் அந்த உருவம் வந்து ஆடினமாக இருந்தேன்னு ஓடி வரக்குள்ளே கொஞ்சம் பதம் பார்த்தது. அதாவது எப்படின்னா உரு எழும்பி ஆடுவாங்க தானே, அதாவது கலையாடுறேன்னு சொல்கிறேன். அவங்க வந்து தீப்பாய போயக்குள்ள முன்னுக்கு நின்று அப்படி அவங்க வந்து அந்த அந்த டைமில் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ அந்த நெருப்பு தணலை வந்து நல்லா கிளப்பி எறிஞ்சு போவாங்க. அப்படி அப்போ ஸ்பீடாக போவாங்களோ அப்போ அந்த தணல் எல்லாம் வந்து மேலே கிளம்பிடும். அதுக்கப்புறம் திரும்ப நடக்கக்குள்ள கொஞ்சம் அந்த இதாக இருக்கும். நானும் பார்க்கக்குள்ள இருக்கேன் அம்மாள்ற ஒரு பக்தி நம்ம மனசுக்குள்ள அம்மாவை நினைச்ச வேண்டாம், நினைச்சு கொண்டு வாங்க வேண்டாம். அது வராது, வேற எண்ணம் ஒன்றும் இல்லாமல் பாயணும். உண்மையிலே வந்து அது ஒரு உணர்வு உண்டு. இப்போ நம்ம எங்கேயும் அந்த உணர்வு வந்து உணர்ந்திருக்க மாட்டோம். இப்படி ஒரு உணர்வு உண்டு. என்னென்னா சரியாக அந்த டைமில் மட்டும் அந்த பக்தி உருவம் இருக்கைக்குள்ள வந்து ஒரு நம்மள அறியாத ஒரு ஃபீல் மாதிரி இருக்கும். அதை இந்த உலகத்தை விட்டு வேற அங்கே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் மாதிரி அது மட்டும் அப்படி இருக்கு. அதை எப்படி விவரிக்கிறேன் சொல்லி தெரியும். சரி, அப்போ இந்த முறை என்ன வேண்டி பாயிரல் என்ன வேண்டி பாயிரு? நான் முதல் வருஷம் மட்டும் ஒரு நேத்தி வச்சு பாஞ்சது. ஆனால் 2வது வரமும் நேத்தி எண்டு வாயில் சும்மா நான் அப்படி நான் இது ஒரு நேத்தி ரொம்ப வச்சது இல்லை. முதல் தரம் ஆக்சிடென்ட் ஆனது தானே, அதுக்கு வீட்டு அலாக்காச்சு எப்படி வச்சு அது பிறகு இங்கே ஐடியம் இருக்கு. ஒரு வருஷம் பாஞ்சு 3 வருஷம் பாயணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் 2வது 3வது ஒன்று மீன் வேணும் இல்லை பாஞ்சது. எனக்கு நேர்த்திக்கிறேன் இல்லை. இப்போ இந்த வருஷம் பாயனோட ஆர்வம் இருந்த மாதிரி எனக்கு வந்து உண்மையிலே போன வருஷம் பாயனம் பண்ணி திடீரெண்டா அப்போ ஆர்வம் இருந்தது. என்னென்னு சொல்லி தெரியல. இப்போ எல்லா படியங்களோட சேர்ந்தோட என்னோட தெரியாத நண்பர்கள்மாரும் அவங்கள அந்த எல்லாரும் பக்கத்தில் இல்லை பிறலாம் போன வருஷம் நான் தீபாவளி பக்கத்தில் எல்லாம் இல்லை. அவன் மாதிரி இல்லை. அவன் இப்போ வந்து ரீசனாக ஒரு 6 மாதம் இருக்கும். நான் இப்போ ஒரு வருஷம் முடிஞ்சு அப்போ அதான் இவன் அப்படி ஒரு 2-3 பேர் வந்து தீபாவளி சொல்லி சொன்னோம் அந்த டைம். அப்போ நானும் பார்த்து நான் வந்து சரி எனக்கு அம்மாவில் அது என்ன அம்மாவில் தான் வணங்குறேன். நம்ம அப்போ அம்மாவில் இருப்போன்றதால அப்போ தீபாவளி முடிஞ்சு யோசிச்சு நான் அப்போ அம்மாட்டே சொல்லி அம்மா சரி என்று சொல்லிச்சுன்னா அப்போ அப்படியே வந்து இறங்கணும். முதல் தீபாவளிக்குள்ள இப்போ எங்கள் அக்காச்சா நேத்தி ஆக்சிடென்ட் பண்ணி நேத்தி வச்சா எனக்கு அந்த தீபாயிறது காவடி எடுக்கிறேன்லாம் சரியான பயம். என்ன ஹாஸ்பிட்டலில் ஊசி போடுறேன் பார்த்தாலே பார்க்க மாட்டேன். அப்படி இருக்கக்குள்ள தீபாவளி நானும் சொன்னேன் அக்கா நீயே போய் வாய் என்று அஞ்சு 2 வாட்டுக்கு. ஆனால் முதல் தரம் பாஞ்சா நீ அந்த 2வது 3வது எல்லாம் பாயணுன்ற மாதிரி எனக்கு மைண்டில் அந்த இடத்துல ஒரு ஃபீல் ஒன்று இருக்குது தனியாக. இதோட இதுன்னு சொல்ல மாட்டேன். இங்கே ஊரில் இருக்கிறவனா அந்த டைமில் இருக்க வேண்டும்னா பாய்ன்ற மாதிரி தான் இருக்கேன் எனக்கு. அடுத்த பிரசாதம் எங்கே கொடுங்க பக்கத்தில் 2 வீடியோ எடுத்து அவருக்கு இப்போ போன முறை தீபாவளிக்கு இந்த முறை எப்படி இருந்தது உங்களோட எனக்கு பார்த்ததுக்கு எப்படி இருந்தது தீபாவளி அந்த தருணம்? போன வருஷத்தை கடி இந்த வருஷம் கலந்த அருள் வந்து அம்மாளா யாருன்னு சொல்ல. இப்போ ஒருத்தவங்களுக்கும் ஒரு கலை இருக்கும். அது நல்ல கலையாக இருக்கலாம், கெட்ட கலையாக இருக்குது. அது அவங்கள பொறுத்து. அப்படி நிறைய பேருக்கு பார்த்ததுல ஒரு 100க்கு ஒரு 65-67% ஆட்களுக்கு எல்லாம் இருக்குது களை வந்தது. அது என்ன பிரச்சனைடா அப்படி களை வரக்கு கடைசி முன்னுக்கு கொஞ்சம் இதாக வருவாங்க. அந்த அரைவாசி குழி தாண்டினோடனே அம்மா ஏதோ ஒரு களை வந்தோடனே அவங்க உணர்வில் போட்டோன்னா கிண்டிடுவாங்க. இவங்க அதுக்கப்புறம் நிதானமான வாராங்களே கடைசியில் அது சுடும். ஏன்னா கீழே இருக்கிற தணல் மேலே வந்துடும். நல்ல புதுசாக இருக்கிற தணல் தெய்வம் ஆடி போகிறான்னு டக்குன்னு ஓடிடுவாங்க. சில பேர் மீதாக வருவாங்க, சில பேர் மீன வயதில் போயிடுவாங்க. நம்ம கொஞ்சம் அது ஆறுதலை வரக்குள்ள அந்த ஒரு 2-3 அடி வைக்கக்குள்ள நல்லா இருக்கும்.
அடுத்தது கொஞ்சம் இப்படி கண்டிப்பா கண் கலக்கிற மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு பக்தி இது மாதிரி நான் அண்ணாவுக்கு விஷயம் பண்ணேன் இந்த ஒரு பாயம் நாங்கள் 2 பேரும் டீல் பண்ணி தான் பாயம் எல்லாருக்குமே அந்த இன்னொரு கொஞ்சம் அதிகம் நிறைய பேர் வந்துட்டாங்க அப்போ நாங்கள் பாயக்குள்ள கொஞ்சம் எங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிடுது அதான் எல்லாருக்குமே தீபாவளி அந்த கிட்ட போனே ஒரு வைப்ரேட் உண்டு ஆகும் அதை நம்ம கண்ட்ரோல் பண்றதுல இருக்கு கண்ட்ரோல் பண்ணுறது உண்மை அதில் தான் இந்த கலையாடுறது நேர்த்திக்கடன் வச்சு தொடர்ச்சியாக 3 வருஷம் பாட முடியும் அப்படி இருக்கா அப்படி இல்லை தொடர்ச்சியாக 3 வருஷம் இல்லாட்டி 5 வருஷம் சொல்றாங்க. என்ன பாயல இப்போ என்னன்னா இப்போ காவடி எடுத்தாலும் 1 வருஷம் எடுத்தா 3 வருஷம் எடுக்கணும் இல்லாட்டி 5 வருஷம் எடுக்கணும். இப்போ கைராம் பாத யாத்திரை போனால் முதல் சொல்லுவாங்க போனால் முட்டை அடிக்கணும் மட்டும் சொல்லலாம். என்னன்னு சொன்னால் ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ மரபு ரீதியாக வச்சுருந்தாங்க. இப்போ எல்லாம் கொஞ்சம் மாதிரி இது அவங்களோட விருப்பம். இப்போ சில பேர் நேர்த்தி வச்சு பாயிறாங்க, சில பேர் அவங்களோட விருப்பம் பாயணும்ட்டா பாயிறாங்க. இப்போ முந்தினா கூட நான் காளிவங்க கோயில் வாங்க எல்லா பேரும் கிட்ட என்ன வச்சிருக்கு ஒட்டி இல்லை பாயணும் வந்து வாஞ்சி உண்மையாகவே நம்ம தமிழ் மரபை கொண்டு நடக்கிற ஒரு ஆலயம் இந்த ஆலயம் ஆலயம் அப்படி சொல்றது நிறைய பேர் இல்லை. உண்மையாக வந்து நான் போன தரம் எனக்கு நேர்த்தி வச்சே ஒன்று நடக்கணும்ன்றத விருப்பம் இல்லை. நம்ம பக்தி உருவம் வணங்குறோம் இல்லாட்டி ஒரு உண்மையான ஒரு அன்போட வணங்குறோம், அது நடக்கும். நம்ம என்ன விஷயத்தை நோக்கி ஓடுறோமோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும்ன்றது என்ற ஒரு விருப்பம். சரி என்ன நேர்த்திக்கடன் வச்சு அதுக்கு லஞ்சம் கொடுக்கணுன்றது உண்மையாக விருப்பம் இல்லை. ஆனால் நான் இங்கே வந்த இடத்துல இந்த தீபாஞ்சவங்கள் எல்லார்ட்டையும் நான் சும்மா கதைச்சிருக்கீங்களோ அவங்கள்ட்ட கேட்டேன், உங்களோட நேர்த்தி வைக்கோ ஏன் பாயிறீங்க நீங்கள் என்னதுக்காக பாஞ்சிங்கன்னு. அப்போ அவங்க சில விஷயங்கள் சொன்னாங்க, எப்படி அவங்க வச்ச நேர்த்திகள் நடந்தது. உண்மையிலே அவங்களுக்கு எப்படி சொல்கிறேன், சில வருத்தங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து மருத்துவமனைக்கு போனால் கூட சரி வராது, அவங்களே சில டைம் கை விட்டுருவாங்க. ஆனால் அப்படி கோயிலில் பக்தி பூர்வமாக வணங்குறதால அவங்களுக்கு அது நிறைவேறுறது. அப்போ அவங்க சொல்கிறாங்களே இப்படியெல்லாம் எங்களுக்கு நடந்தேன்னு சொல்லி. அப்போ அதை கேட்கல உண்மையிலே வந்து பெரிய ஆச்சரியமாக இருந்தது, இப்படியெல்லாம் நடக்குது. அதான் என்னடா இப்போ 160 ரூபா நம்ம எனக்கு தெரியாது வாகல உண்மையாக எல்லாருமே ஒரு நேர்த்தி கடனை வச்சு அவங்களுக்கு நிறைவேறின அப்புறம் வந்து பாக்குறாங்க. அப்போ எல்லா சக்தி ஒன்று இருக்குது தானே உண்மையாகவே. ஹஸ்பண்டா சரி பொடியெல்லாம் சரி அந்த தாய்மார் வழியே ரெண்டா அந்த தீக்குழியை தாண்டி மந்திரம் கட்டி பிடிச்சி அழுது அந்த சம்பவம் நடந்தது நிறைய விஷயங்கள். சரி நிறைய விஷயம் பேசிட்டோம். சரி வணக்கம் தான் உங்களை எங்களோட மட்டக்களப்பு பழுகாமம் திரௌபதி அம்மன் 8ஆம் நாள் இன்றைக்கு 8ஆம் நாள் சடங்குல சந்திச்சையில் பெரிய சந்தோஷம். உண்மையிலே இந்த பழுவாத்து மக்கள் ஓமாவை கண்டதும் அவங்களோட அன்பும் ஆதரவையும் நிறைய அள்ளி வீசி கொண்டிருக்கிறாங்க. நான் எதிர்பார்க்கல தான் உண்மையா இப்படி ஒரு மக்கள் ஆதரவு தரும், கூப்பிட்டு சாப்பாடு தரும், தயிர் கரைச்சி தருதுகள் சொல்லி வேலையில் ஓமாமாண்டு போட்டோம் 1000 போட்டோ கிட்ட அடிச்சிருச்சு. இப்போ சொல்லி வேலை இல்லை வந்திருக்கேன் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன். அதாங்க இன்றைக்கு தான் வந்திருக்கேன். இன்றைக்கு சொல்லி நான் இப்படி மக்கள் அலையா வருமென்று எதிர்பார்க்கல. ஆனால் நானும் கழுதாவில் தான் இதுக்கு இடையில ஒரு 6 அதுக்கு பக்கத்தில் இந்த ஊர் முதல் பாதை போட்டிருந்தவங்க பாதையால் வந்து நான் இப்போ திரும்ப பாதை போட போகிறாங்களா போட்டால் ஊரே பழவத்தெல்லாம் கிடப்பேன். சொல்லி வேலை இல்லை ஓமா தான் அப்புறம் ஓமா சொல்லி வேலை திருவிழாவை சொல்லி வேலையில் தான் கலை காட்டி கொண்டிருக்குது. என்னென்னு சொல்கிறேன்டே வார்த்தையில் இவ்வளவு பக்தர்கள் இந்த ஆலயத்துக்கு வருவாங்கன்ட்டு ஒரு தேசத்து கோயில் மாதிரி ஒரு பிரபலமான ஒரு வெறியொரு எனக்கு என்னென்னு சொல்கிறேன்னு தெரியல, அவ்வளவு ஒரு பக்தி மயமாக இருக்குது. திரௌபதி அம்மன்டா சும்மாவா தான் அங்கட அன்பு தாய். அப்போ நீங்கள் இப்போ இந்த தரம் வந்ததுலேருந்து எல்லா கோயிலுக்கும் போகிறோம், எல்லாத்தையும் பார்த்து நாங்கள் வந்து என்ன நேர்த்திக்கடன் ஒரு ஆசை தான் வந்ததும் திருவிழா சீசனுக்காக வந்துட்டேன். எல்லா கோயிலும் நம்மளோட ராசி என்ன ஏரியா ஒரு கோயிலாக வந்து கொண்டே இருக்குது. திரும்ப போகிறதுக்கு மனம் வருது இல்லை, எல்லா கோயிலையும் பார்த்துட்டு போகணுன்ட்டு தான் இருந்தேன் நான். அதுவும் எனக்கு ஒரு ஆசை இந்த துரோதமையின் தீப்பாயிரத்தை பார்க்கணுமெண்டு அதையும் பார்த்தேன்னு சொல்லி வேலையில் உண்மையிலே விளக்கில் கையை வச்சாலே சுடுற அவ்வளவு தணலும் சுடாமல் ஒரு மக்கள் நடந்து போகுதுண்டா அவ்வளோ பெரிய ஒரு பக்தி மயமான ஒரு இடம் தளம் மட்டும் யோசித்து பாருங்க. நீங்கள் இதுக்கு முதல்ல தீபாயிரம் நேர்த்திக்கடன் நீங்கள் செய்திருக்கீங்க. இதுக்கப்புறம் நேர்த்திக்கடன் சொன்னால் தான் நேர்த்திக்கடன் வச்சு செஞ்சிருக்கேன். நேர்த்திக்கடன்டா வாழைக்குளம் நேர்ந்து கொடுப்போம் பொங்கல். ஏன்னா நான் இது காவடி எடுக்கலை, காவடியை எடுத்ததுக்கு அடித்து ஆட வச்சிருக்கேன், அது ஒரு நேர்த்திக்கடை. அடுத்தது என்ன வாழைக்குளம் நேர்ந்தா சின்ன வருத்தங்கள் வந்தால் வாழைக்குளம் நேர்ந்து கொண்டு கொடுத்துருக்கேன், பொங்கிருக்கேன், சங்காபிஷேகங்கள். நிறைய பேர் வந்து இந்த தீபாவளி வந்து இப்போ சில டைமில் சொல்லுவாங்க என்ன சொல்கிறது இந்த மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. ஆனால் சில பேர் வந்து பக்தி பூர்வமாக வந்து அதை ஏற்றுக்கொண்டு பாயிறாங்க. அப்போ நீங்கள் உங்களோட கண்ணோட்டத்தில் எப்படி பார்க்குறீங்க? இதென்னண்டா தான் ஒரு நெருப்பில் பாயிரன்றது சின்ன விஷயம் இல்லை, சும்மா ஒரு தணலை தொட்டாலே சுடும். அந்த அவ்வளவு வீர கொல்லி கட்டையில் போட்டு எரித்து ஒரு நைட்டு எரித்து அடுத்த நாள் தான் அந்த
கறி பிடிச்சி அந்த தணல் சிவப்பாக இருக்கும் தணல் மேலே கால் வைக்கிறன்றது சின்ன விஷயம் இல்லை. அது உண்மையிலே ஒரு பக்தியும் மந்திர சக்தியும் இருந்தால் தான் அந்த நெருப்பை கட்ட முடியுமே தவிர அது ஒரு உண்மையாக ஒரு பேசுகிற தெய்வம் தான். அதெல்லாம் அதை கட்டி அதை நடக்க முடியும். உண்மையிலே ஒரு ஐஸ் மேலே நடக்கிற மாதிரி நடந்து போகுது மக்கள் அண்டு சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு என்ன பக்தி. வேறொரு மதங்களில் இப்படி நடந்ததை நான் காணலை. நம்மளோட மதத்தில் தான் இந்த இது அது தெய்வ சக்தியால் மட்டும்தான் அந்த நெருப்பை கட்ட முடியுமே. அந்த சக்தி இந்த துரோபதாமன் கோயிலில் இருக்குது. உண்மையிலேயே அதை கண் முன்னே பார்த்துட்டேன். சரி, இப்போ அம்மா விஷயங்களை போய் இது உங்களோட லைஃப் பற்றி கொஞ்சம் பேசுவோமே. உங்களோட சில கேள்விகளுக்கு ஒரு ஆசை எனக்கு என்னென்னா, இப்போ நீங்கள் இப்போ உங்களோட ஏணி எப்படி இப்போ யூடியூப்பில் இவ்வளோ பேர் நீங்கள் யூடியூப்பில் டிக்டாக் என்ன டிக்டாக்ல இவ்வளோ பேர் நீங்கள் கவர்ந்துருக்கீங்க, இவ்வளோ பேர் சிரிக்க வச்சுருக்கீங்க. இந்த ஒரு இது ஜேர்னி எப்படி உங்களுக்கு உருவாங்க, நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? என்னென்னா தான் நான் பிரபலமாகினது அன்பையும் தாண்டி எல்லாத்தையும் தாண்டி ஓமான்ற ஒரு சொல்லுக்கு தான் இவ்வளவு மக்களும் பின்னால் நிற்கிது. அந்த ஓமான்ற ஒரு அழகான ஒரு அந்த மொழி மூலம் எனக்கு கனியாக உண்மையாக விளைஞ்சிக்கிட்டு இருக்குது. இதால் நிறைய அன்பை தேடி இருக்கிறேன். நான் எதிர்பார்க்கல ஓமான்ட்டு சொன்னோன்னே இவ்வளோ கூட்டம் எனக்கு பின்னால் நிற்குமென்ட்டு. உண்மையிலே அதுதான் சந்தோஷம் எனக்கு. எனக்கு கலையில் பெரிய சிறந்த ஆர்வம் கூட. ஒரு கலையண்டா முன்னுக்கு நிற்பேன். ஒரு நாடகம் நடிச்சிருக்கிறேன், கலையண்டா முன்னுக்கு நிற்பேன். அப்போ நம்ம அந்த கலையில் முன்னுக்கு வருமென்ற ஒரு ஆசை, அதில் 2-3 பேட்சை எடுத்துவிட்டு அதில் பிரபலம் ஆகணுமென்ற ஒரு ஆசையில் தான் இந்த ஓமா டப்போ என்றதை நான் போட்டேன். நான் இந்த ஓமா இந்த அளவுக்கு பிரபலமாக்கும் வந்து நான் எதிர்பார்க்கல. அது வெளிநாட்டில் இருக்கக்குள்ள தெரியல, கோல் பண்ணி சொல்லுவாங்க எல்லாரும் ஓமான்றாங்கட்டு. அதை காதால கேட்டிருக்கேன். இங்கே வந்தது ஒரு நேரில் பார்க்குறோம். ஓமாவுக்கு பின்னால் உழவு சாணம் நிற்குதான்ட்டு. விரும்புகிறாங்க. என்ன காரணம் விரும்புகிறேன்னா தான் அந்த பழைய மொழிகள் பழைய கதைகளில் இந்த உங்களோட பேஜ் கொண்டு வரேன். அதுதான் வெற்றி. காமெடிங்கிறத தான் எல்லாராலையும் சொல்ல முடியாது தான், எல்லாருக்கும் காமெடி பண்ண இயலாது. இப்போ காமெடி பண்ணால் சில ஆட்களுக்கு கடுப்பாயிடும். அப்போ அந்த கடுப்பும் இல்லாமல் அதுக்குள்ளே தெரிவு செஞ்சு ஒவ்வொரு மனசும் புண்படாமல் தெரிவு செஞ்சு கதைக்கிறன்றது உண்மையிலே அது வடிவேலால முடியும், விவேகால முடியும், யோகி பாபாவால் நாகேஷால முடியும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு சின்ன ஒரு கலைஞன் இன்றைக்கு அந்த இடத்த பிடிக்கணுன்ற ஒரு ஆசை, பிடிக்கிற கஷ்டம், மக்களோட மனசை நோகாமல் கழிச்சு வரன்ட்டு நீங்கள் சொல்கிறவளே சந்தோஷமாக இருக்கு. இல்லை உண்மையாக வந்து இப்போ இவர் வந்து எங்கள் அண்ணா. இப்போ நான் அண்ணா எல்லாம் தாண்டி அம்மா எல்லாம் எங்களை வீட்டு வந்து அம்மா எல்லாம் பார்த்து உண்மையிலே குடும்பமே அடிமை. ஓமா கழுதாமும் கழுதாவளையும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அதாவது உறவு இருக்குது கூட. ஏனென்றா அவளை இந்தியாவில இருந்து எட்டி பார்த்தா கழுதாவில் தெரியும், அங்கால இருந்து எட்டி பார்த்தா அவளும் தெரியும். அதுல இருந்து நெருங்கிய உறவு கூட. அந்த காலத்தில் பாதைக்கு அந்த நேரம் பாதையில் ஏறி வருவேன். ஒரு தரத்துக்கு 2-3 நேரம் போய் வருவேன் இந்த கோயில் நடக்கக்குள்ள. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறேன். நான் வந்து ஸ்வீட் ஐட்டங்கள் செஞ்சு இந்த பிசினஸுக்கு வந்திருக்கிறேன். அந்த நேரம் அப்பாக்களோட சின்ன பருவத்தில். ஆமாம், அதான் இந்த கோயிலை பார்க்கணுன்ற ஒரு ஆசை. கைராம் பார்த்தேன், தாந்தா பார்த்தேன், கழுதாவளை ஸ்ரீமுருகன் பிள்ளையாவில் எல்லாம் பார்த்தேன். இந்த துரோதமனையும் பார்க்கணுன்ற ஒரு வெறி உண்மையாக பார்த்துட்டேன். உண்மையிலே பெரிய சந்தோஷம். வந்த சந்தோஷத்தை விட 1000 மடங்கு சந்தோஷமாக இருக்கிறது உண்மையில். இங்கே மக்கள் எல்லாம் பொம்பளைன்று இல்லை ஆம்பளைன்று இல்லை வித்தியாசம் இல்லாமல் அன்பா பழகுதுகள். உண்மையிலே மாமி என்று வாராவும் மருமகன் என்றாங்க. இங்கே வந்தோடனே உண்மையிலே அது எல்லாத்தையும் கொண்டதை எழுது ஓமான்னு ஒரு சொல் தான். ரைட். கதிர்காமம் நடந்து வந்தாலும் பரவாயில்லடா. என்ன ஆட்டண்டா அது. கடவுளே, அந்த வள்ளியும் தெய்வானையும் வானகத்திலிருந்து கீழிறங்கி வந்து நேரில் ஆடுற மாதிரி இருக்கிறான். கடவுளே, நீ நான் தீர்த்தம் முடிஞ்சாலும் நான் போக மாட்டேன். இந்த நடனத்தை பார்த்துட்டு அடுத்த வருஷம் இருந்து பார்த்துட்டு தாண்டா வருவேன். அப்போ என்ன நடனண்டா அது. அதாவது இந்த நடனம் வந்து இது ஒரு வயசு ஒரு மனுஷன் கழிச்ச மாதிரி கதைச்சது பெரிய ரெண்டிங் ஆகி போய் கொண்டிருக்குது. அது இந்த சீசன் கடைசியாக ஓட்டிங்க அந்த வைரவான்னு சொல்லி என்ன அந்த நாயை ஒன்று 7வது எழுத்து வந்து இப்படித்தான் கூட வாங்கி சாப்பிடுறோம். அதுவும் நல்ல ஜோக். அது பாருங்க, ஒரு 2 வருஷத்துக்கு முதல் நாங்கள் எல்லாரும் தான் போனேன். கலதாலைக்கு போயிட்டோம். ஓமான் ஒரு சத்தம் கேட்குது. நான் எங்கள் ஊரும் கலதாலை நீங்க நான் தீவானெல்லாம் தேடி பார்க்க பொக்ஸில் கேட்குது சத்தம். சரி, ஓகே, நன்றி. உண்மையிலே இவங்க ஒரு பெரிய யூடியூபர் சேனல் என்ன வந்து வாய்க்குள்ள மைக்க வச்சு பேட்டி எடுக்கிறான்றதும் ஒரு எனக்கு அதுவும் ஒரு சாதனையும் அதுவும் ஒரு அவார்டு தான் எனக்கு. உண்மையிலே நீங்கள் என்ன வந்து பேட்டி எடுத்து நல்லா இருக்குன்னு சொல்கிறது, அதுவும் இந்த பழுதாத்து மண்ணில் வந்து என்ன இந்த கோயிலில் வச்சு
உங்களோட நிகழ்ச்சி நல்லா இருக்கத்தான் ஒரு வந்து மைக்க நீட்டுறதுன்றது சின்ன விஷயம் இல்லை. அதுக்கு நான் கொடுத்து வச்சோனும் என்னை பேட்டி எடுத்ததுக்கு நன்றியா தான். உங்களோட பயணம் வெற்றியாக தொடரும். உங்கள் சிரிப்பு தான் எனக்கு சந்தோஷம். உங்கள் சிரிப்பு உங்கள் சிரிப்பு உங்கள் முகத்தில் தான் எனக்கு கடவுள் தெரிகிறாரு. உண்மையிலே சிரித்து வாழ்ந்தால் எந்த ஒரு நோயும் வராது. சிரித்து கொண்டிருந்தால் நடக்கிறது முழுதும் வெற்றியாகவே அமையும். அதுக்காக தான் இந்த சிரிப்பை காட்டி கொண்டிருக்கிறேன். நன்றி நன்றி நன்றி.